Hey, hi. So, usually the exercises it depends based on the severity of the condition. Okay, உங்களோட heel pain இப்போ ஒரு acute stageல தான் இருக்கு. எனக்கு ஒரு 2 weeks தான் பெயின் இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு ரீசெண்டான ஒரு புது ஆக்டிவிட்டி நீங்க பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஷூ வாங்கி போட்டிருந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புது செட் ஆஃப் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஸோ இல்லைன்னா புது ஒர்க் ஸோ வேலை புதுசாக ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எதுனா ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹீல் பெயின் எதுனா வந்துச்சு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் வித் த எக்ஸசைசஸ். ஓகேவா? இதுவே உங்களுக்கு ஒரு க்ரானிக் ஸ்டேஜில் இருக்கு, எனக்கு ஒரு 6 months இருக்கு, எனக்கு ஒரு 3 to 6 months இல்லை எனக்கு ஒரு செவரல் இயர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில பேஷண்ட்ஸ்க்கு 2 கால்லையுமே ஸ்பர் வந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டாக்டர் தில் பிரிஸ்கிரைப் ஃபார் அண்ட் சர்ஜரி தான் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத கண்டிஷன்ஸ்ல ஸோ ஃபிசியோஸ் யூஸ்வலாக they'll ask for your symptoms. உங்களோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நைட் பெயின்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேஷியா அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ளேம் ஆயிருக்கும், வீக்கம் கொடுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு ஹீல் த இன்ஃப்ளமேஷன். ஓகே, ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை ஹீல் பண்றதுக்கு வி யூஸ்வலி கோ வித் மொடாலிட்டிஸ் தான் போவோம். அப்படி இல்லைன்னா வெறும் கிரையோதெரப்பி வச்சு கூட யூ கேன் ரெடியூஸ் த இன்ஃப்ளமேஷன். தென் உங்களுக்கு அல்ட்ராசவுண்டு ஷாக் வேவ்லாம் கொடுக்கும்போது ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த வீக்கம் கொஞ்சமா குறையும். ஸோ அது குறைஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் கோ வித் த எக்ஸசைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயிண்ட்ல என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிள் ஜாயிண்ட்ல இருக்க மூவ்மெண்ட் பிளான்டார் ஃபிளக்ஷன் இருக்கு, டார்சி ஃபிளக்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஸோ அது ஒரு மூவ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ட்ரை டு டூ வெரி ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க அந்த மூவ்மெண்ட். ஓகேவா? பொறுமையா பண்ணிட்டு தென் கம் டு நியூட்ரல் பொசிஷன். மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா சும்மா they just want to do, so they'll do some exercises. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்க பிளான்டார் ஃபிளெக்ஸ் மட்டும் பண்றீங்களா, டார்சி ஃபிளெக்ஸ் மட்டும் பண்றோமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் அண்ட் கம் டு த நியூட்ரல், கோ டவுன் அண்ட் கம் டு த நியூட்ரல். ஸோ யூ ஹாவ் டு ஃபீல் த மசில் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. ஓகேவா? ஃபீல் பண்ணணும். தென் கோ ஃபார் சப்டாலார் ஜாயிண்ட். சப்டாலார் ஜாயிண்ட்ல என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்பக்கம் இன்வர்ஷன் இருக்கு, எவர்ஷன் இருக்கு. ஸோ உள்பக்கமா பொறுமையா வி கோயிங் டு டர்ன் த ஃபுட். ஓகேவா? அதுக்கப்புறம் வெளிப்பக்கமா வி கோயிங் டு டர்ன். ஸோ இந்த மாதிரி தான் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் வி ஹாவ் டு இனிஷியேட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணணும். நம்ம ஜாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம மசிலை ஃபோக்கஸ் பண்ண போறோம். மசிலை ஃபோக்கஸ் பண்றதுக்கு வி ஹாவ் டு டூ சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ அரவுண்ட் த ஆங்கிள் என்னென்ன மசில்லாம் இருக்கு, ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மெயினா நம்மளோட பிளான்டார் ஃபேஷியா. அவர் தான் டேமேஜ் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம வி ஹாவ் டு டூ பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச். ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச்சை யூ ஹாவ் டு ஃபீல் இட். அந்த ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரை டு ஹோல்ட் அந்த ஸ்ட்ரெச். உங்களுக்கு பெயின் வந்தாலும் ஸ்ட்ரெச் பெயின்லாம் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ட்ரை டு ஹோல்ட் இட் ஃபார் 15 to 20 seconds. நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு தென் ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் திங் கோ ஃபார் அ பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச். செகண்ட் திங் யூ கேன் டூ காஃப் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சை ஒரு பொசிஷன்ல மட்டும் பண்ணாம ட்ரை டு டூ இட் ஆன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். அது பண்ணும்போது மற்ற மசில் குரூப்பும் இட் ஆக்டிவேட்ஸ், மற்றதும் ஆக்டிவேட் ஆகணும். Okay, so after doing some flexibility exercises we going to activate your intrinsic muscles. Very major group மட்டும் focus பண்ணாம சின்ன மசில் குரூப்பை you going to activate. அப்படி என்ன ஆக்டிவேட் பண்ண போறோம்னா உங்களோட டோஸ்லாம் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணும். so you going to do some toe curlsலாம் பண்ணலாம். டவல் வச்சுட்டு try to கிராப் பண்ணிட்டு கண்டினியூஸா அந்த டவல் எண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணலாம். தென் ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களோட பிளான்டார் ஃபேஷியாவை ரிலாக்ஸ் பண்றதுக்கு பாலை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட இன்ட்ரென்சிக் மசில்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கப்புறமேட்டு யூ கேன் கோ வித் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்லாம் நல்லாவே பண்ணலாம். தென் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராப்ரியோசெப்டிவ் எக்ஸசைசஸ். எதுக்காக ப்ராப்ரியோசெப்டிவ் எக்ஸசைஸ்னா நம்மளோட ஃபுட்டுக்கு ஸ்டெபிலிட்டி அப்பதான் கொடுக்கும். உங்களை இப்போ ஒரு காலில் நிக்க சொன்னோம் அப்படின்னா உங்களோட காலு கடகடன்னு ஆடும். ஸோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணும். உங்களோட என்டையர் ஃபுட் ஃபங்க்ஷனை ப்ராப்பரா கொண்டு வரதுக்கு யூ ஹாவ் டு
finish the entire exercise regimen. You have to finish it. நடுவுலயே எனக்கு வலி குறைஞ்சிடுச்சு, ஸோ நான் வந்து இப்பவே விட்டுடுறேன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் இந்த பெயின் வரும். ஓகேவா? ஸோ you have to finish it. So if you start with the proprioceptive exercises, then try to finish that as well. இப்போ நீங்க ஒரு சிங்கிள் லெக்ல வந்து நிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா go with the சப்போர்ட்டோட நில்லுங்க. அதுக்கப்புறமேட்ட அது உங்களுக்கு ஈஸியா வருது அப்படின்னா try to close your eyes, அதுக்கப்புறம் நிக்க பாருங்க ஒரு 10 seconds, then progress to 15 seconds அந்த மாதிரி நிக்க பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ்ல நிக்க பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஈஸியா நான் ட்ரெயின் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி try to do some movements like single legலயே வந்து ஸ்குவாட் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. So this is how the exercise has to be progressed from the initial stage to the end. Thank you.